பாஸ் வழங்கிய கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை பயன்படுத்தி பத்திரகாளி மருத்துவமனையில் சுயநலமின்றி கிடக்கும் தனது கணவனை பார்த்து வர பேய் பாஸ் வீட்டை விட்டு புறப்படுகிறாள். ஆனால் அவளை கூட்டிச் செல்லவிருக்கும் வாகனம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேய் பாஸ் வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த காரு பேய் பாஸ் வீட்டுக்குள்ளலாம் வராதா? அந்த காரை தேடிதான் நான் போகணுமா? என்ன கொடுமையா இது? அம்மா பண்ணு மேலையி. அப்ப சரிம்மா, நான் போயிட்டு வாரேன். என்ன ஏய் போயிட்டு வரேன்னு சொல்லாத, போறேன்னு சொல்லு. மறுபடியும் பைய தூக்கிட்டு பேய் பாஸ் வீட்டுக்கு வந்துடாத, அப்புறம் அவ்வளவுதான். இனி இந்த மூஞ்சிய நான் பேய் பாஸ் வீட்டுல பார்க்கவே கூடாது. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, அப்ப சரியா, நான் போயிட்டு வாரேன். போயிட்டு வா லட்டாண்டி. மறக்காம என் நைனாவை பார்த்தீங்கன்னா குத்தீஸ்வர ஆல் ஓகே டபுள் ஓகேன்னு சொல்லிருப்பா. சரி தம்பி. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, இருந்தாலும் உங்களை இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள ஒத்தேல விடுறதுக்கு எனக்கு மனசே வரலையா. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பண்ணு மேல ஈலாம் ரொம்ப மோசமான புள்ளையா. அவ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அவகிட்ட இருந்து செத்த ஜாக்கிரதையாவே இருங்க ஐயா. இந்த பண்டைய நாட்டு இளவரசரை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நீ ஜாலியா போயிட்டு வா. ஐயா பேய் பாஸ், அப்ப போயிட்டு வரையா. போயிட்டு வாங்க பத்திரகாளி. இந்த பேய் பாஸ் வீடு நீங்க இல்லாத 2 நாட்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நானும் மிஸ் பண்ணுவேன் ஐயா. நிப்பாட்டுங்க, பேக்ரவுண்ட் சாங் வேற கேக்குதா? சீக்கிரம் கேட்ட பூட்டிருங்க, இல்லனா திரும்ப வந்துட போறா. அப்பாடி, ஒரு வழியா இந்த பேய் பாஸ் வீட்டுல சனியன் தொல்லை முடிஞ்சது. எப்படியோ அந்த லட்டு ஆண்டி போயிட்டா. இனி இந்த பேய் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னர் நான் தான். என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. ஐயா பேய் பாஸ், போயிட்டு வரையா. என் குடும்பத்தை பார்த்துட்டு மறக்காம 2 நாள்ல திரும்ப வந்துருவேன். ஆஹா, பேய் பாஸ் ஊட்ட விட்டு வெளியே வந்ததும் ஒரே இருட்டால இருக்கு. நல்ல வேலை, ஏதோ அவசரத்துக்கு டார்ச் லைட்ட கொண்டு வந்தேன். இந்த காட்டுக்குள்ள வேற காரை வேற எங்க நிப்பாட்டி வச்சிருக்கானுவளோ தெரியலையே. ஐயா டிரைவர், காரை எங்கயா நிப்பாட்டி வச்சிருக்கிய? டிரைவர் தம்பி, ஐயா டிரைவர் தம்பி. என்னது மாய காடா? இந்த பேய் பாஸ் வீட்டுல அப்படி ஒரு காடெல்லாம் இருக்கா? எதுக்கு இது மாய காடுன்னு பேர் இருக்கு? அம்மாடி, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள போறவையெல்லாம் மாயமா மறைஞ்சிருவாவளோ? அதனாலதான் இந்த வழியா வந்த காரும் மறைஞ்சு போயிட்டோ. யாரது யாரது? யாரு சிரிக்கிறது சொல்லுங்க. ஆஹா, காரு ஆரன் அடிக்கிற சத்தம் இங்க இருந்து தான் கேக்குது. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு போய் கார்ல ஏறுவோம். ஐயா டிரைவர், வண்டியை எடுத்துறாதீங்க, நில்லுங்க, வந்துடுறேன்.
எம்மாடி. இந்த பொட்டி இதுக்கு முன்னாடி இங்க இல்லையே. இந்த வழியா தானே வந்தேன். அப்போ இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சு? கடவுளே, உள்ள இருந்து யாரோ தட்டுறாவ. என்ன அதுக்குள்ள அவரை காணோம்? ஏன் அம்மா, இது நெசமாவே மாய காடுதானாட்டுக்க. இந்த காட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஒரே மாய மாதிரியே இருக்கே. அப்படியாச்சும் சீக்கிரமா கார் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். மாய காடுனா இதுல இருக்கிறது எல்லாம் மாயதான். நாம எதையும் நம்பவே கூடாது. அம்மா, சிறுத்தை குட்டி வந்துட்டேன். யாரது? என் புள்ள சுக்கியோட குரல் மாதிரி இருக்கு. அம்மா, நான் சுக்கிதாம்மா. அம்மாடி, என் புள்ளா சுக்கி கண்ணு, என்னாச்சுமா உனக்கு? என் புள்ளா, உன் தலை முடியல ஏம்மா இப்படி இருக்கு? அம்மா, அங்க யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேம்மா. சுக்கி கண்ணு, நீ இங்க இருக்கேனா? அப்போ அது ஏமா, அங்க என்னமா மேல பாத்துட்டு இருக்கீங்க? ஏமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? இங்க பாருங்கம்மா, நான் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கேன். என்னது? நீ 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கியா? நம்பவே முடியலையே. ஏபா, என்னப்பா, நான் வேற யாரு பேப்பரோ காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, சுக்கின்னு என் பேரு தான் எழுதி இருக்குது. நல்லா பாருங்க. என் புள்ளெல்லாம் 100க்கு 100 மார்க்கே வாங்க மாட்டா. அப்படின்னா இந்த காட்டுல இருக்கிறது எல்லாமே மாயதான். அதனாலதான் மாய காடுன்னு பேரு வச்சிருக்கானுவ. நம்ம கவனத்தை இதுலயே திசை திருப்பிட்டு இருந்தோம்னா பிறகு நேரமாயி காரு நம்மளை ஏத்தாம புட்டுட்டு போயிட போகுது. இது எல்லாமே மாய. இது எல்லாமே என் கவனத்தை திசை திருப்ப பாக்குறாளுவ. இதை எதையுமே நம்பாம சீக்கிரமா கார் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடணும். சீக்கிரம் போகணும். ஏமா, எங்கம்மா போறிய? 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறேன், இப்படி கண்டுக்காம போறீங்களேம்மா. ஏமா, நில்லுங்கம்மா. எம்மோ, எம்மம்மோ, கொஞ்சம் கொஞ்சம் நில்லுங்கம்மோ. ஏமா, நில்லுங்கம்மா. அம்மா, அம்மா, நில்லுங்கம்மா. ஏமா, இங்க பாருங்கம்மா, எனக்கு நர்ஸ் வேலை கிடைச்சிருக்குது. என்னம்மா பாக்குறிய? இந்த நர்ஸ் யூனிஃபார்ம்ல எப்படி இருக்க? நல்லா இருக்கனா? கவனத்தை திசை திருப்புதே. சீக்கிரம் கார் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏமா, நில்லுங்கம்மா. நர்ஸ் யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. சீக்கிரம் கார் இருக்கிற இடத்துக்கு போயாகணும். அம்மா, மருமவளே, அத்தைக்கு லேசா தலை வலிக்குதுமா. செத்த சூடா ஒரு காப்பிய போட்டு கொண்டு வாயா.
போகணும், சீக்கிரம் போகணும். அடியே, ஒரு வயசான பொம்பளை தலை வலிக்குதுன்னு காபி கேக்குறேன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போறா. அடியே, காட்டு போதும், நில்லுடி. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும். எட்டி 10 10 மூச்சோட முடியலட்டி, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து. காப்பாத்துறேங்க, கட்டாயம் உங்களை காப்பாத்துறேன். ஆனா டூப்ளிகேட்டை விட நிஜத்துல இருக்கிற உங்களை தேடி வந்து காப்பாத்துறேங்க. ஒரு வழியா கார் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இனி நான் பத்திரமா வீட்டுக்கு போக போறேன். 19ஆம் நாள் நள்ளிரவு 2:30 மணி. நைனா, தலகாணி இல்ல நைனா, ஒரு தொப்ப மேல சாஞ்சு தூங்கிக்கிறேன். என்னாச்சு பேய் பாஸ், அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அறிவிப்பா? என்ன அறிவிப்பு பா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த டுண்டு நண்டி பேய்கிட்ட அடி வாங்கி போய் சேர்ந்துட்டாளா? இல்லை, இந்த பேய் பாஸ் வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் இருவருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்க போக உள்ளோம். என்னது டாஸ்கா? அந்த டுண்டு நண்டி போயிட்டானா டாஸ்கே இருக்காதுன்னு நினைச்சேன். அப்போ இன்னைக்கும் டாஸ்க் இருக்குதா? இந்த பேய் பாஸ் வீட்டில் உங்கள் இருவருக்கும் என்ன டாஸ்க் கொடுக்க போகிறோம் என்றால், என்னங்க பிள்ளைகளா, அத்தை எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். நான் இதோ வரப்போறேன். நில்லுங்க டிரைவர் தம்பி, கார்ல ஏறுறேன். என் வீட்டுக்கு நான் போக போறேன். யக்கோய், பத்திரக்காளி யக்கோய், நல்லா இருக்கீல அக்கோய். யாப்பல, நீ இன்னும்